ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ஜென்யூன் ஜெம் அப்படிலாம் சொல்லும்போது என்னமோ ஒரு மாதிரி உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயமா நான் எதனால் பண்ணேன், எதுக்காக பண்ணேன்றது உண்மையாக இருந்ததுலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சினிமா உள்ள இப்போது மாஸ்டராக என்ட்ராக போகிறேன், அதுக்கான பெரிய புஷ் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன். அந்த வீடியோலாம் தர்பார் சாங்கில் நான் ஆடினது, ரஜினி சார் பக்கத்தில் ஆடினது, அப்புறம் மாஸ்டர் படத்தில் ஆடியிருப்பேன், நிறைய சாங்கில் ஆடினது. அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது, வெளியிலேருந்து என்ன நடக்குதுன்றது தெரியும் அவங்களுக்கு. நானும் பண்ணியிருக்கணுமோ, இந்த இடத்துலலாம் பேசியிருக்கணுமான்ற மாதிரி தோணுச்சு. மணி ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். அப்படியா? அந்த பொண்ணை வேற எந்த பையன்கிட்டயும் பேச விட மாட்டாரு போலயே. நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதான், மற்றபடி அப்படிலாம் கிடையாது. 2 கலர் அட்டை வச்சாலும் நீ ரெட்டு தான்ப்பா எடுத்திருப்ப. இல்லை, அங்கே ஒரு எல்லோ வச்சுருந்தா கண்டிப்பாக எல்லோவும் எடுத்திருப்பேன். ரெட் வச்சதால என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ கண்டிப்பாக இது ஏதோ தப்பாக போயிருக்கு, ஃபுல்லாகவே இவங்ககிட்டயும் இது தப்பாக போயிருக்கு. ஸோ ஹலோ பிரதர், வணக்கம். இந்த மேடை வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு மேடை. அப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேடையில் இப்படி ஒரு சத்தம் கேட்டு. உண்மையிலே இந்த மாதிரி தாங்க லாக் ஆயிடுறேன், என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இவங்களால தான் எல்லாமே. கண்டிப்பாக என்ன சொல்கிறேனே தெரியல. வர வர இவங்க எல்லாம் பார்க்கும்போது செம்ம எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இவங்க எல்லாருமே பார்க்கணுன்னு சொல்லி, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இவங்க காட்டுற இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டு கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பக்காவாக பண்ணிடுவேன், அது கன்ஃபார்ம். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, யோசிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஈடாக எனக்கு என்ன பண்ணோன்னே தெரில. ஐ லவ் யூ ஆல். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்பவுமே நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லுவாங்க, சில பேர் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, புரட்டி போடுச்சு பிக் பாஸ் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு மாற்றமாக நிகழலைன்னு. உங்களுக்கு எவ்வளோ பேர் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு பிக் பாஸால்? எனக்கு என்ன சொல்கிறது, என் டான்ஸுக்கு ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க நிறைய பேர், டான்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த ஜென்யூன் ஜெம் அப்படிலாம் சொல்லும்போது என்னமோ ஒரு மாதிரி ஆஹா நான் யாருன்றது அவங்களுக்கு தெரியுது. நான் எதனால் வந்து உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயமா நான் எதனால் பண்ணேன், எதுக்காக பண்ணேன்றது உண்மையாக இருந்ததுலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் என்கிட்ட ஃபோனில் வந்து நிறைய பேர் வந்து பேசும்போது வந்து சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க, பயங்கர எமோஷ்னலாக பேசினாங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஐ திங்க் எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில. லவ் யூலுங்க, லவ் யூங்க, லவ் யூ ஸோ மச்சுங்க. சினிமா உள்ள இப்போது மாஸ்டராக என்ட்ராக போகிறேன், அதுக்கான பெரிய புஷ் கண்டிப்பாக. இது சூப்பர் சூப்பர், ரொம்ப நாள் ஆசை. நீங்கள் சொல்லுங்க, ஒரு கார்டு எடுத்து டான்ஸர் ஆகணும், மாஸ்டர் ஆகணும். வா ஆக போகிறீங்க, ஆயிட்டிங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் மனசில் நீங்கள் ஆயிட்டிங்க தாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, சூப்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த ஒரு வெற்றி கலைப்பில் இருக்கீங்களே, ஸோ எப்பயுமே வந்த பாதையை திரும்பி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் வாழ்க்கையில் இந்த லோஸ்ட் ஆஃப் லோஸ் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒரு படங்கள்லையோ பாட்டுலையோ இப்போ நீங்கள் மாஸ்டர் ஆக போகிறீங்க, இந்த ஒரு 10 ரோலை 10வது ரோலை ஆட வைக்கிறது, 7வது ரோலை 7வது ஆட வைக்கிறது, ஸோ அந்த ஒரு ஃபேஸ்லாம் எப்படி கடந்து வந்தீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? அது எல்லாமே வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாஸ்டர் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 5 இயர்ஸ் டான்ஸராக, பேக்ரவுண்ட் டான்ஸராக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன். அந்த வீடியோலாம் தர்பார் சாங்கில் நான் ஆடினது, ரஜினி சார் பக்கத்தில் ஆடினது, அப்புறம் மாஸ்டர் படத்தில் ஆடியிருப்பேன், நிறைய சாங்கில் ஆனது. இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணால் போதும் தான். என்ஜாய் பண்ணி பண்ணணும் அண்ட் கற்றுக்கணும் மெயினாக. அதுக்காக தான் நான் உள்ளே இறங்கினேன். அந்த 5 வருஷம் யாருக்குமே தெரியாது நான் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, ஒளிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அங்கே வந்து எனக்கு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். கற்றுக்கிட்டு அகெயின் உண்மையாக இருந்தால் போதும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணணும், நீங்களாம் யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க, இந்த பாட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருப்பேன்னு, அப்படி ஏதாச்சும் ஒரு பாட்டு எங்களுக்கு பெருசாக ஆனால் கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு வரும்போது நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னு. ஏதாச்சும் ஒரு பாட்டு மேபி எங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் ஆசையாக பார்க்குற ஒரு பாட்டு. மாஸ்டர் சாங்கில் வந்து யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டிங்களா? உங்கள் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டாங்க மாஸ்டரில். சுல்தான் லாமா, சுல்தானையும் பார்த்துட்டீங்களா? இங்கே தான் கவனிக்காமல் இருக்கீங்க, அவங்க கவனிக்கிறாங்க பாருங்கள். வேற
இது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டாஸ்க் மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்போ. பொன்னியின் செல்வனில் கூட நான் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டீங்களா? இல்லையே, பார்த்துருக்க வாய்ப்பே அது இல்லையே. வீடியோலே வரலையே, படத்திலே வரல, எப்படி பார்ப்பீங்க? ஏங்க எல்லாருமே பார்த்துருக்கேன்றாங்க. இதில் எந்த ஒரு விஷயம் வந்து பாட்டு ரொம்ப நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு ஆடி இருப்பீங்க, சில நேரங்களில் எடிட்டில் போகிறதோ இல்லை ஆன் ஸ்க்ரீன்லேயோ இல்லை தேட்டரில் பார்க்க முடியாமல் வருத்தப்பட்ட பாடம் எதனா இருக்கா? இல்லை, சினிமா சாங்ஸில் பண்ணது ரொம்ப கம்மி தான், நிறைய பண்ணலை. அந்த மாதிரி கட்டாகி போனதுன்னு தெரில. பொன்னியின் செல்வனில் ஒரு சாங் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய ஜெயம் ரவி சாரோட என்ட்ரி இருக்கும், அந்த ஸ்ரீலங்கன் இதுலேருந்து வர அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி வருவார். அதெல்லாம் கொஞ்சம் ஆடி இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் இல்லை, அது வருத்தப்படல. மேபி அது தெரில, அவங்களுக்கு தான் தெரியும். வருத்தப்படல, பட் அந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஐயோ, அது வந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஸோ இதுக்கு முன்னாடி நடக்காத அளவுக்கு வழக்கமாக பிக் பாஸில் வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, பயங்கரமான விஷயம். ஆனால் வெளியில் வந்துட்டு பிறகு செம்ம ஜாலியாக எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகெல்லாம் பார்ப்போம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் அது மாதிரி நடக்கலன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, சண்டை போடுறாங்க. ஒன்றா வரேன்னு சொன்னால் அவங்க வந்தால் நான் வரமாட்டேன்னு நிறைய ஒரு பொலிட்டிக்ஸான ஒரு பிரச்சனை போகுது. ஸோ நீங்கள் வெளியில் வந்து எல்லார்கிட்டையும் பேசுனீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கான அந்த ரிசப்ஷன்? எப்படி இருந்துச்சு கண்டஸ்டன்ஸ் மதியில்? இப்போ பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகல. பட் அதான் டீம் பி கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். அதான் உண்மை, இருக்கிற உண்மை தான். ஏ டீம் பி டீம்னு அது ஒரு ஃபன்னாக தான் சொல்கிறேன். நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப சீரியஸாலாம் கேம்லாம் ஆடல. நீங்கள் சீரியஸாக இருக்கீங்களா? அவங்க சீரியஸாக தான் இருக்காங்க, நீங்கள் சீரியஸாக. ஸோ அதான் பி டீம் கிட்ட மட்டும் ஜாலியாக அப்படியே பேசிட்டு. ஏ டீம் கிட்ட இருந்து விஷஸ் ஏதாச்சும் வந்துச்சா அவங்க சைட்ல இருந்து? இல்லைங்க, அவங்க தெரில, பிஸியாக இருக்காங்களா என்னன்னு தெரில, அவங்க பார்க்க முடியல. சரி 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 பொங்க வேண்டாம். ஓகே, இல்லை எனக்கு தெரில, அவங்க கிட்ட அவ்வளோ டச்சில் இல்லை, இவங்க கிட்ட கொஞ்சம் டச்சில். சூப்பர். யாரோட வாழ்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு? சே, நம்மளோட வெற்றி அவங்க வெற்றியா பார்க்குறாங்கன்ற ஒரு கண்டஸ்டன்ட்னா யார் இருந்தது? அந்த மாதிரி வந்து ஓப்பனாக சொல்ல போனால் தினேஷ் அண்ணா வந்து செம்ம ஹாப்பி. அந்த வீட்டில் அவர் என் மேலே நிறைய கான்ஃபிடென்ஸ், அவருக்கு என் மேலே பயங்கர கான்ஃபிடென்ஸ். என்னோட கேம் மேலே நான் நடந்துக்கிற விதம், டாஸ்க் ஆகட்டும் இல்லை எதாவது ஒரு பாயிண்ட் பேசுகிறனாலுமே என்கிட்ட சஜஷன் எடுப்பார். நான் சஜஷன் சொன்னாலும் கேட்டுப்பார். சம்வேர் ஹி பிலீவ் மீ தட் நான் ஃபைனல்ஸில் கண்டிப்பாக இருப்பேன்னு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி, வெளியே வந்து செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். சூப்பர். ஸோ நீங்கள் முடிச்ச கையோட சொன்னீங்க ரன்னர் அப் வாங்கிட்டு முதல் வாட்டி சாண்டி மாஸ்டரோட வீட்டுக்கு தான் போனேன்னு. ஸோ மாஸ்டரும் ரன்னர், அவருடைய ஜூனியர் நீங்களும் ரன்னர். அந்த ஒரு வின்னர் எந்த ஒரு விஷயம், ஏன்னா இப்போ அர்ச்சனா வின்னர் ஆகுறாங்க, நீங்கள் ரன்னர் ஆகுறீங்கன்னா அந்த ஒரு போட்டியும் பயங்கரமாக இருந்திருக்கும். அர்ச்சனா பண்ண இந்த ஒரு விஷயம் நான் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன், இல்லைனா நானும் வின்னர் ஆகிருப்பேன்னா அந்த ஒரு கால்குலேஷன் என்ன சொல்கிறீங்க? அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது, வெளியிலேருந்து என்ன நடக்குதுன்றது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அண்ட் அவங்க நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் போல்டாக பாயிண்ட்ஸ் வச்சாங்க, தப்போ ரைட்டோ போல்டாக சில பாயிண்ட்ஸ் வச்சாங்க. நானும் பண்ணியிருக்கணுமோ, இந்த இடத்துலலாம் பேசியிருக்கணுமோன்ற மாதிரி தோணுச்சு. பட் சம்வேர் என்னை வந்து அது சில ரீசன்ஸ்க்காக நான் கொஞ்சம் பேக் அடித்தேன். பட் ஐம் ஹாப்பி ஃபார் அர்ச்சனா வின் பண்ணதும் ஐம் ஹாப்பி தான். அந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன், அர்ச்சனா வின் பண்ணுறது கை இப்படி தூக்கும்போது நான் ஃபஸ்ட்டு கை தட்டுறேன். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. ஐம் ஹாப்பி ஃபார் ஹர். ஸோ எப்பவுமே இந்த மேடையில் முதல் ரவுண்ட் வந்து ஒரு ரவுண்ட் சொல்லுவாங்க, ஓப்பன் அப். இந்த ஓப்பன் அப் ரவுண்டில் வந்து நீங்கள் எது மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணணும்னு நினைப்போம், அப்போ தான் இது மொத்த மீட் அண்ட் கீட்டாக சந்தோஷமாக போகணும். ஆனால் இந்த வாட்டி ஓப்பன் அப்பில் வந்து நாங்கள் கேட்க போகிறது இல்லை, நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அதில் சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இது தாண்டா பதில்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க போகிறீங்க. அப்படி போயிடலாமா எல்லாரும் முன்னாடியும்? அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே ஓகே, எதுவாக இருந்தாலும் போல்டாக தான் இருக்கும், நீங்களும் போல்டாக பதில் சொல்லுங்கள். முதல் கமெண்ட், மணி ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். அப்படியா? சில பேர் போட்டிருக்காங்கல்ல, இப்போ நோன்னு சொல்றவங்களா இருக்காங்க, அதே போல இப்போ போட்டிருக்காங்களா, அவங்களுக்கான பதில் உங்க சைடுல இருந்து? நோ தான் கண்டிப்பா. அவரை கொஞ்சம் பதில் சொல்ல விடுங்களேங்க. கண்டிப்பா நோ. நோ தான். ஓகே, மணிக்கு லவ்வர் இருந்தா அந்த பொண்ணை வேற எந்த பையன்கிட்டயும் பேச விட மாட்டாரு போலயே. மேபி சுச்சுவேஷன் தான், டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் அண்ட் பீப்புள், நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதான். மற்றபடி அப்படிலாம் கிடையாது, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். நம்ம யார் கூட பழகுறோம், யார்கிட்ட பேசுகிறோன்னு ஒன்று இருக்கு. ஸோ மணி தம்பிக்கு 12 கலர் அட்டை வச்சாலும் நீ ரெட்டு தான்ப்பா எடுத்திருப்ப, இப்போ என்ன மாற்றி பேசுறீங்க? இல்லை, அங்கே ஒரு எல்லோ வச்சுருந்தா கண்டிப்பாக எல்லோ எடுத்திருப்பேன். பட் அது ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட், அது பயங்கர கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு. உள்ளே என்ன நடக்குதுன்றதே பயங்கர. ஒரு சில விஷயம் நான் பார்த்து டைரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நான் பேசி இது வேணாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருந்தது. அவருக்கும் என் மேலே ரைட்ஸ் இருந்தது.
அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி தூக்குனது தான். மற்றபடி அங்கே ஒரு எல்லோ ஒரு ரெட்டு வச்சுருந்தா நான் உள்ளே சொல்லியிருப்பேன். ஒரு எல்லோ ரெட்டு வச்சுருந்தா மேபி அங்கே யோசிச்சிருக்கலாம். ஒரு ரெட் வச்சதால என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ கண்டிப்பாக இது ஏதோ தப்பாக போயிருக்கு, ஃபுல்லாகவே இவங்ககிட்டயும் இது தப்பாக போயிருக்கு, நம்ம பார்த்த சில விஷயமும் இவங்ககிட்டயும் ஏதோ நடந்திருக்குன்றதான் ஒரு கன்ஃபியூஸான ஒரு விஷயம் தான். மற்றபடி அது அவ்வளோ சீரியஸாலாம் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கல. ஸோ மணிக்கு உள்ளே போகும்போதே சொல்லி அனுப்பிட்டாங்க, லவ் கண்டென்ட் கொடுங்க மணி? வாய்ப்பே இல்லைங்க. இது ஸ்கிரிப்ட்லாம் கிடையவே கிடையாது. நோ கண்டென்ட். நான் இது வரைக்கும் நான் உள்ளே தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் நான் தான் சொல்கிறேன், இது கண்டென்ட் கிடையாது. உங்களுக்கு மணி மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு யாருனாச்சும் நினச்சிங்களா உள்ளே இருக்கும்போது? ஹஸ்பண்ட் ஏங்க ஸ்டேஜை போட்டு உட்கார வச்சு கூச்சப்பட வைக்கிறீங்களா என்ன? பாய் ஃப்ரெண்ட்ன்றாங்க, ஹஸ்பண்ட்ன்றாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் மணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மதர்? அம்மாவே கண்ணுக்கு தெரியல, அவங்க முன்னாடி பாருங்க கால் கட்டி. அதனால தான் என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்குது, இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வெளியில் வந்து அம்மா என்ன சொன்னாங்க? ஏங்க அம்மா உள்ளே போகும்போது ஒன்று சொன்னாங்க, நான் நிறைய இடத்துல சொன்னேன். நான் வந்து வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்றது அப்புறம் இருக்கட்டும். உள்ளே போகும்போது அம்மா வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பந்தாவா பிக் பாஸ் செலக்ட் ஆகிட்டோம்ல, அப்படியே வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் தெரியும்ல, ஆமாம் தெரியும், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஆமாம் இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. அவ்வளோதாங்க அவங்க ரியாக்ஷனு. டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. டீ என்ன இப்போ டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த அந்த அட்வைஸ் வந்து, நல்லா ஆடி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அந்த பணப்பெட்டியை மட்டும் தூக்கிடாதேன்னாங்க. அதே மாதிரி நம்பினேன். இன்றைக்கி பார்த்தா ரன்னர் அப் ஆகி வந்து நிற்கிறேன். அது காரணம் அவங்க தான். ஓகே சூப்பர். அந்த நீங்க பாருங்க, பல பதாகைகள்லாம் தூக்கப்படுது மணி அவருக்கு. அங்கே என்னமோ காட்டுறாங்க, மணி டஸ் நாட் லைக் மணி, தட்ஸ் வை இஸ் ஓ தேங்க்யூங்க. அடடே மணி மணின்னு கவிதையாவே எழுதிட்டு வந்துட்டாங்க. சூப்பர் பிரதர். மணிக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, இவர் மட்டும் தான்ப்பா பிஆர் வச்சுக்கல, மற்ற எல்லாம் பிஆர் வச்சிருக்காங்க. அதாங்க உண்மை. என்னோட பிஆர் வந்து இங்கே உக்காந்துருக்காங்க பாருங்க, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிஆர். ஸோ எனக்கு உள்ளே போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி பிஆர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு நடைமுறை இருக்குது இப்போ, ஒரு வழக்கமாகவே. ஆமாம், எனக்கு கேட்டாங்க, வெளில கேட்டாங்க நிறைய பேர். நான் இந்த காஸ்டியூம்கான கொலாபரேஷன்லாம் பேசும்போது கேட்டாங்க, போன சீசனில் இப்படிலாம் அப்படிலாம். நான் ஐயோ ஏங்க எனக்கு இது வேணாங்க, அவ்வளோ காசும் இல்லை எங்க. எவ்வளோ பிரதர் கேட்குறாங்க அதுக்கெலாம்? தெரியலைங்க, நான் அந்த டாபிக் உள்ளே போகலைங்க. நான் அவங்க கோட்லாம் சொன்னாங்க, சம் காஸ்டியூம் கோட்லாம் வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னா. ஐயா சாமி எனக்கு எதுக்கு வேணாம், எதுவாக இருந்தாலும் இந்த ஆர்கானிக்காக கிடைக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். நான் இன்னைக்கு ஒரு நெகட்டிவாக என் மேலே நெகட்டிவாக திரும்பி இருந்தாலுமே அது ஆர்கானிக்காக திரும்பி இருக்கும், பாசிட்டிவாக திரும்பி இருக்குன்னா அது ஆர்கானிக்காக திரும்பி இருக்கு. ஸோ தட் ஐ கேன் மேக் மை செல்ஃப் பெட்டர். என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த அடின்றது ரொம்ப தேவை. வாழ்க்கையில் நிறைய அடி பார்த்தாச்சு, இது எனக்கு பாசிட்டிவ், இதை வச்சு கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ எனிதிங் விச் ஹேப்பன்ஸ் ஆர்கானிக்காக நடந்துச்சுன்னா எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதனால் ஹாப்பி. பியூட்டிஃபுல். ஸோ ஃபைனலாக அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? உங்கள் மனசில் தோண்டிட்டு இருந்துச்சா, இந்த பக்கம் ஒரு பக்கம் அர்ச்சனா, ஒரு பக்கம் நீங்கள், அந்த கை யார் பக்கம் தூக்குவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம், நம்ம கையை தூக்கப்படும், கமல் சார் தூக்குவார்? கை தூக்குவாரான்றது எனக்கு நான் வின் ஆயிடக்கூடாதுன்னு தான் சத்தியமாக நான் வேணேன். கடவுளை வின் மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வேணேன். எனக்கு வின்னிங் வேணாம், எனக்கு ரன்னர் அப் ஆகணுன்றதான். அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்ப ஆசை தான். சாண்டினா ரன்னர் அப் ஆனார், நானும் ரன்னர் அப் ஆயிடணும், அவ்வளோதான். சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஒரு ரன்னர் அப் ஆயிடணும், அவ்வளோதான். அதை மீறி வின் ஆனால் கண்டிப்பாக அதையும் ஏற்றுப்பேன். அது இவங்களால் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரியும் பர்சனலாக, நான் எந்த ஒரு பாட்ஸோ இல்லை, நான் அதுக்குன்னு நான் வேறு யாருமே சொல்ல வரல. இவங்கெல்லாம் பாட்ஸ் வச்சு கெழிச்சாங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் ஒரு பாட்ஸோ இல்லை யாரையுமே அரேஞ்ச் பண்ணி நான் ஜெயிக்க போகிறதில்ல. அப்படி நான் எந்த பிளேஸ் எடுத்தாலுமே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா அவங்களால நான் அந்த பிளேஸ்க்கு வர போகிறேன்றது வந்து அதனால் எனக்கு ரொம்ப உறுதி. அதனால் தைரியமாக வந்து நான் இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். இவங்க காட்டின இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்களெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ கத்தி, இவ்வளோ சப்போர்ட் பண்ணி, இவ்வளோ ஓட் பண்ணி என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையான ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. ஏதோ ஒன்று பார்த்து என்கிட்ட வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் நிறைய அன்பு இருக்குது, பெரிய சப்போர்ட் இருக்குன்னா நான் நினச்சேன். டான்ஸ் ஆடி இருப்போம், எங்கேயாச்சும் ஒன்று பண்ணியிருப்போம் குறும்புத்தனமாக, அதுக்கு எதனா ஃபேன்ஸ் இருக்கும், ஒரு 4-5 பேஜ் இருக்கும், அவ்வளோதான். ஏங்க நான் வெளியே வந்து பார்க்குறேன், அவ்வளோ ஃபேன் பேஜஸ்ஸு, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ ஃபோன் கால்ஸு. ஃபோன் பண்ணி சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட அழுதாங்க. அவங்க அழுவும்போது எனக்கு வந்து நானும் அழுதேன். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. டான்ஸு, இந்த ஃபேம் இதெல்லாம் விட்டு அவங்க என்கிட்ட ரியலாக கனெக்ட் ஆனாங்கல்ல, அதுதாங்க. அது கிடைக்காதுங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சிருக்குன்னும் போது டைட்டிலை விட இதுதாங்க. ஓகே ஓகே ஓகே. வேணுமா வேணாமா அந்த ஃபேமிலி டான்ஸ்?
லைட்டா 2 மூமெண்ட். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.